ஒரு காட்டுல சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு நரி உங்களுக்கு வேட்டி கொண்டு வரேன்னு தந்திரமா தப்பிச்சது. காட்டுல இருக்கிற மிருகங்களை பார்த்த நரி தன் நண்பனான மான் தான் பலவீனமானவன்னு முடிவு செஞ்சுச்சு. நரி மான் கிட்ட போய், உனக்கு ராஜாவோட கிரீடம் கொடுக்க சிங்கம் ஆசைப்படுது, நீதான் அந்த பதவிக்கு பொருத்தமானவன்னு சொல்லுச்சு. ஆசைப்பட்ட மான் கண்மூடித்தனமா நரியை நம்பி சிங்கம் கிட்ட போச்சு. சிங்கம் மானை தாக்க மான் கொம்புகளை உடைச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துச்சு. நரியை சந்திச்சு கிரீடம்னு சொன்னேன், ஆனா அது என்னை கொல்ல பாத்துச்சுன்னு கத்துச்சு. அதுக்கு நரி, ஓ கிரீடம் போடத்தான் கொம்பு உடைஞ்சிருக்கும், வா போலாம்னு திரும்பவும் போய் சொல்லுச்சு. மான் தன் ஆசையால மீண்டும் நரியை நம்பி சிங்கம் கிட்ட போச்சு. இந்த தடவை மான் தன் வாளையும் இழந்து உயிர் தப்பிச்சுச்சு. பயத்துல நடுநடுங்கி நரி கிட்ட திரும்பி வந்தப்போ நரி சொல்லுச்சு, அரியணையில உட்கார வால் இடைஞ்சலா இருக்கும், அதனாலதான் ராஜா எடுத்திருப்பாரு, அவர் ரொம்ப நல்லவர், நம்புன்னு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லுச்சு. மான் மீண்டும் மீண்டும் நரியோட பேச்சை நம்பி மூன்றாவது முறை சிங்கம் கிட்ட போனப்போ ஆசைப்பட்ட மான் சிங்கத்துக்கு இரையாகி செத்து போச்சு. இந்த கதை மூலியமா நமக்கான பாடம் என்னன்னா, ஒரு முறை நம்பிக்கை துரோகம் செஞ்சு உங்களை காயப்படுத்தினவங்க எத்தனை நல்ல வார்த்தை சொன்னாலும் அவங்களை திரும்பி நம்பாதீங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சும் திரும்ப போனா விளைவு மரணம்தான். இரண்டாவது வாய்ப்பு துரோகிகளுக்கு இல்ல.